கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் சங்கீதம் 2:11 நாம் வாசிக்கும் பொழுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்தம் உள்ள தேவன் மேல் நாம் வைக்கும் இந்த அன்பின் வெளிப்பாடு பக்தி, பயபக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பக்தி வெளிப்படுத்துகிறோம் தேவனிடத்துல, ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. அதை நாம் பயத்துடன் செய்யும் போதுதான் அது பயபக்திக்கு உரியதாக மாறுகிறது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பமாவே இருக்கிறது. அப்போ பக்தி மாத்திரம் அல்ல, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ அவனுடைய வேத சத்தியங்களை ஆவியானவர் போதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவருக்கு பிரியமாய் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம், பரிசுத்த வேதம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக பயபக்தியாய் நடந்து கொள்வதுதான் ஆராதனை. ஆராதனை என்பது வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ செலவழிப்பது அல்ல. பயபக்தியா நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்வதுதான் ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்யப்படுகிற சில ஆராதனையில நம்மை நாமே கேட்க வேண்டிய காரியம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. பக்தி இருக்கிறதா? சில ஆராதனையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா பக்தி இருக்கும், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயமும் பக்தியும் ஒன்னா இணைந்து நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோட கூட அளவே இல்லாம நம்மளை நிரப்புகிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் அவரை பயபக்தியோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து துதித்து அவரை கனப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். ஆமென். நமது முற்பிதாவாகிய யாக்கோபு தேவாதி தேவனை பயபக்திக்குரியவர் என்று குறிப்பிடுகிறார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கென்று செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் பயபக்தியோடு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபு பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டேன்னு சொல்லி இருக்கிறார். நோவா பயபக்தி உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா கர்த்தரிடத்துல பயபக்தியா இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பயபக்தியுடன் நடுக்கத்துடன் கர்த்தரை நாம் பணிந்து கொள்வோமானால், அவர் மேல் பயபக்தியா இருப்போமானால், தேவ நாமத்தின் மேல் பக்தியா இருப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் குடும்பத்தை ஆசீர்வதித்து நம்முடைய தலைமுறை சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.